இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரையே உளவு பார்த்த இஸ்ரேல் உளவு அமைப்பு. இஸ்ரேலின் உள்நாட்டு பாதுகாப்பு முகமையான ஷின்பெட் உள்நாட்டு உளவு நடவடிக்கைகளை நடத்தி வருகின்றது. இதன் தலைவரான ரோனன் பார் உத்தரவின் அடிப்படையில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரான பென் குவிர் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக ஷின்பெட் உளவு பார்த்து வந்துள்ளது. அதாவது தீவிர யூத வலதுசாரி மதகுருவான ரபி மெய்ர் கஹானேயின் கஹானிசம் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய தீவிர யூத வலதுசாரிகளை இஸ்ரேல் காவல்துறை மற்றும் அதன் தொடர்புடைய துறைகளுக்குள் திட்டமிட்டு ஊடுருவச் செய்துள்ள குற்றச்சாட்டிற்காக இந்த உளவு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குற்றச்செயலில் தீவிர வலதுசாரி யூதரும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சருமான பென் குவிர் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இதனால் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சராக பதவியில் இருப்பவரையே உளவு பார்த்து அவருக்கு எதிரான ஆவணங்களையும் திரட்டியுள்ளது ஷின்பெட். மேலும் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கும் இடத்தில் அத்துமீறி நுழைவதற்கு பென் குவிர் தனது ஊடுருவல் காவல்துறையை தவறாக பயன்படுத்தியதும் தெரிய வந்துள்ளது. மேலும் ஷின்பெட்டின் தலைவர் ரோனன் பார் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சர்வதேச அளவில் சூழ்ச்சி செய்து பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நாசப்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். இதனால் நெத்தன்யாகுவின் அமைச்சரவை அவரை பதவி நீக்கம் செய்தது. ஆனால் இந்த பதவி நீக்கத்திற்கு இஸ்ரேலின் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்துள்ளது. தற்போது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் பென் குவிரின் குற்றச்சாட்டுகள் வெளிவந்த நிலையில் ரோனன் பாருக்கு எதிராக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவும் பாதுகாப்பு அமைச்சர் பென் குவிரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ரோனன் பார் கண்டுபிடித்திருக்கும் ஆதாரங்கள் எல்லாம் பொய்யானவை என்று விமர்சித்துள்ளார். இதற்கு ஒருபடி மேலே சென்றுள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் பென் குவிர் ரோனன் பார் ஒரு தக், ரோனன் பார் ஒரு கிரிமினல், ரோனன் பார் ஒரு பொய்யர் என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். அவர் சிறையில்தான் இருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். இஸ்ரேலின் உள்நாட்டு பாதுகாப்பு முகமையே தனக்கு எதிராக உளவு பார்க்க வைத்தது மிகப்பெரிய சதி செயல் என்றும் கூறியிருக்கின்றார். மேலும் நெத்தன்யாகு கூறுகையில், எனக்கு உள்நாட்டு பாதுகாப்பு முகமையின் தலைவர் மீது நம்பிக்கை இல்லை என்றும் கூறியிருக்கின்றார். கடுமையான போர் சூழலும் சர்வதேச அழுத்தங்களும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையில் உள்நாட்டு அதிகாரிகளுக்கும் முதன்மை அமைச்சர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டிருப்பது இஸ்ரேல் அரசு ஆபத்தான நிலையில் இருப்பதை உணர்த்துகின்றது. இஸ்ரேலியர்கள் மீது திடீரென நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி, பலர் படுகாயம். இஸ்ரேலின் கிழக்கு ஹைஃபா பகுதியில் திடீரென்று காரில் வந்த ஒருவர் அங்குள்ள பேருந்து நிலையத்தில் காத்திருந்த ஆக்கிரமிப்பாளர்கள் மீது மோதி காரை நிறுத்தியுள்ளார். பின்பு அவர் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை கொண்டு அங்கு சரமாரியான துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். இதனால் ஒரு ஆக்கிரமிப்பாளர் கொல்லப்பட்டதாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் தாக்குதல் நடத்தியவர் மீதும் எதிர் தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த தாக்குதலை நடத்தியது இஸ்ரேலில் வாழும் பாலஸ்தீனியர் என்று இஸ்ரேல் ஊடகங்கள் கூறி வருகின்றன. மேலும் அவரது பெயர், வயது மற்றும் இந்த தாக்குதலுக்கான நோக்கம் என்ன என்பது பற்றியான எந்த தகவல்களும் வெளியாகவில்லை. மீண்டும் போர் தொடங்கியதிலிருந்து எங்கிருந்து ஆபத்து வரும் என்ற அச்சத்திலேயே இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து வருவது இதன் மூலம் தெரிய வருகின்றது. புதிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்திற்கு எகிப்து அழைப்பு. இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவின் உத்தரவாதத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் காசா பகுதியில் இருந்து முழுமையாக வெளியேறினால் அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொள்ளும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்கு 5 பணைய கைதிகள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கட்டமாக இந்த விடுதலை நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு பகரமாக இஸ்ரேல் தரப்பிலும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்யவும் முன்மொழியப்பட்டுள்ளது. முதல் வாரம் 5 பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட பிறகு இஸ்ரேல் 2ஆம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எகிப்து விடுத்த ஒப்பந்த அழைப்பில் கூறப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த முதல் கட்ட 5 பேர் விடுதலையில் அமெரிக்கா கேட்டுக்கொண்ட அமெரிக்க இஸ்ரேலியரை விடுதலை செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ஹமாஸ் தரப்பில் சாதகமான முடிவு வந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஏமனில் அதிகமான மக்கள் குடியிருக்கும் பகுதியில் அமெரிக்கா தாக்குதல். ஏமன் தலைநகர் சனாவில் மக்கள் அடர்த்தியாக வாழும் பகுதியில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அதில் ஒருவர் கொல்லப்பட்டு பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஏமன் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்கா ஏமன் ராணுவ தளத்தை தான் குறிவைக்கிறது என்று கூறுவது முற்றிலும் பொய்யான அவதூறு என்று ஏமன் அரசு கூறியிருக்கின்றது. அமெரிக்கா ஆயுதங்கள் இல்லாத அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அமெரிக்கா எத்தகைய தாக்குதல் நடத்தினாலும் காசாவில் வாழும் பாலஸ்தீனியர்களுக்கான ஆதரவில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்று ஏமன் அரசு அறிவித்துள்ளது. பாலஸ்தீன மேற்கு கரை பகுதியில் 13 ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளுக்கு இஸ்ரேல் அமைச்சகம் அங்கீகாரம் வழங்கியிருப்பதை பாலஸ்தீன வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் கண்டித்துள்ளது. ஒருபுறம் காசாவில் இனப்படுகொலை செய்து வரும் அதே நேரத்தில் மறுபுறம் மேற்கு கரையில் தொடர்ச்சியான
தாக்குதல் நடத்தி கைது செய்து ஆக்கிரமிப்பில் இஸ்ரேல் அரசு ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. காசா மீது மீண்டும் தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் இன்று ஒரு நாளில் மட்டும் 21 பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்துள்ளது. போர் மீண்டும் தொடங்கிய கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து இதுவரை 730 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த போரின் காரணமாக பல பாலஸ்தீனியர்கள் மீண்டும் ரஃபா நகரத்திற்கு நடந்தே செல்ல நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். ரமலான் மாதத்தில் கால்நடையாக நடந்து செல்லும் காசா மக்களின் காட்சிகள் சர்வதேச சமூகத்தை உலுக்கி வருகின்றது.